வாசிப்பா. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்னை தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தூக்கினாரா? கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மையை பார்த்தா பாடுவேன். அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். ஆவா ஆவா, அவர் செய்த நன்மையை பார்த்தா பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, சொல்லுப்பா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஐயா சொல்லுங்கய்யா, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுகிறான், கத்தர் கரை என் மேல இருக்குது, எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். உடனே சொல்றேங்க, கத்தர் கரை மட்டும் உங்க மேல இல்லைன்னா உங்களை எப்பவும் மனிதர்கள் முடிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அப்போ உடனே யோசி, செல்ல அப்பாவோட கரம், செல்ல பிள்ளை உன் மேலதான் இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து, அப்பா உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க இந்த பிள்ளைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் மேன்மையா கருதுறப்பா. அப்பாவோட கரம் உண்மை இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. இயேசு அப்பாவோட கரவுமே இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. அன்று கருவறையில் உன் கரம் பிடித்தாரல்லோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கி. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை, ஆமா ஆமா, இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு அடிமையின் ஆவிய தரல, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அழகான புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே உன் பக்கத்துல வந்து நின்று உனக்காய் போராட போகிறார். யாத்திராகம் 14 கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தா போதும், போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா அந்த ஆட்டத்தமா சொல்லி பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறது. செல்ல பிள்ளையா நின்று பாருமா.